எப்பயாச்சும் அந்த சர்க்குலர் வந்திருக்கும்னு எதிர்பார்த்தேன். என்ன இது இப்படி சரஸ்வதி மேம் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்றாங்க. எனக்கும் மேக்ஸுக்கு சுத்தமா வராது. சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வராது. ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி டீச் பண்றாங்க? கேட்க மாட்டியா மோனி இதெல்லாம்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீட்டர்லாம் விட்ட, இப்ப என்ன நீ கம்முக்கமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டியா கிளாஸுக்கு? நம்ம சரஸ்வதி மேம் தானே வீடு. இப்போ என்ன ஒரு கிளாஸ் தானே. இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டு வந்த பிறகு நார்மல் ஸ்கூலில் தானே இருக்கணும். அப்புறம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னன்னு கேளு அவங்க நடத்துறத. சின்ன பொண்ணு சும்மா லோட லோட லோடான்ட்டு இன்னைக்கு நான் தான் படிச்சுதான் ஆகணும். படி ஒழுங்கா. ஏய் சின்ன பொண்ணு, அதான் சொல்றான்ல நோட் புக் எடு, நான் உனக்கு சொல்லி தரேன். இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆர்வக்கோலத்தனமா ஏதாவது பேசி வச்சுக்கிட்டு அப்புறம் சர்க்குலர்ல நம்ம பேரெல்லாம் எடுத்துட போறாங்க. ஒழுங்கு மரியாதையா சத்தம் போடாம நோட் புக் எடுத்து மேம் என்ன சொல்றாங்களோ அதை நோட் பண்ணு. நீ நோட் பண்ணனாலும் நான் நோட் பண்ணிட்டு வரேன். வீட்டுல கூட என்னோட நோட்ஸை பார்த்து காப்பி பண்ணிக்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறதையும் கெடுத்துறாம. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேப்பல்ல. நான் இவங்கள மாதிரி கத்தல, அன்பா சொல்றேன். கொஞ்ச நேரம் மட்டும் வாய மூடிக்கிட்டே இரு சின்ன பொண்ணு. ஃபீல் பண்ணாத சின்ன பொண்ணு. சாக்லேட் ஃபேக்டரி போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன சாந்தி சொல்றத கேப்பல்ல? எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான், நீங்க தான் இனி ஏற்றியும் விடுறீங்க. கடைசியில வந்துட்டு 3 பேரை ஏதாவது சொல்லி திட்டுறீங்க. கடைசியில வந்து சமாதானப்படுத்துறீங்க. போங்க, என்கிட்ட பேசாதீங்க. மேம் ப்ளீஸ் அந்த சர்க்குலர் மட்டும் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்றது? போங்க, இப்படியே நீங்க ஜவ்வு கணக்கில் இழுத்துட்டு போறீங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை அந்த ட்ரிப்பு போவோன்னு. பொய் ஏதாவது சொல்றீங்களா? ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான் இனி. சொல்லு சின்ன பொண்ணு, ஏதாவது டவுட்டா? என்னாச்சு? எந்த பேஜ் நம்பர் சொல்லு, நான் உன்னோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். புக் எடுத்துட்டேன், சொல்லு எந்த பேஜ் நம்பர் சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லுமா. நான் உங்கள்கிட்ட ஒன்றும் டவுட் எல்லாம் கேட்கல. எனக்கு இருக்க ஒரே டவுட், நாங்க ட்ரிப்பு போவோமா இல்லையா, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீங்க ஏமாத்துற மாதிரி தெரியுது. ஆசை காட்டி மோசம் பண்றீங்க. அவ்வளவுதான், அவன் ட்ரிப்பு போன மாதிரி தான். ஏ சின்ன பொண்ணு, நான் அவளை சொல்லி என் பேச்ச கேட்க மாட்டேன்ல, கொஞ்ச நேரம் சும்மா இரேன். நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வேணா கேட்டுக்கலாம். இப்ப அது ரொம்ப அவசியமா? இன்னும் 3 வாரத்துல நம்மளுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. நீ என்னன்னா இப்படி வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க சின்ன பொண்ணு, பொறுமையா இரேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார், தெரியாதா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு சின்ன பொண்ணு. அதான் சாந்தி சொல்றாள், அவ பேச்ச கேப்பல்ல, கேளு. அதெல்லாம் சரஸ்வதி மேம் பார்த்துப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க. நம்மளுக்காக மேம் வந்து ட்ரிப் எல்லாம் ரெடி பண்றாங்க. அவங்களுக்காக நீ அந்த அல்ஜிப்ரா அந்த கிளாஸ் மட்டும் கவனியே. உனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி மேக்ஸு நாங்க பார்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் மட்டும் வாய திறக்காத ப்ளீஸ். போங்க, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மேம் என்னம்மா அங்க பிரச்சனை சொல்லுங்க. சின்ன பொண்ணு, எந்த பிரச்சனைனாலும் ஃப்ரீயா சொல்லு பாப்போம். என்னாச்சு? என்ன அது சாக்லேட் ஃபேக்டரியோட சர்க்குலர் தானே? உனக்கு நான் வந்துட்டு சாயந்தரத்துக்குள்ள என்னன்னு கேட்டு சொல்றேன், போதுமா? இப்ப நான் கிளாஸுக்குள்ள போகட்டுமா? ஐயோ, தெரியாம உங்களுக்கு நான் அதை வந்துட்டு ரிவல் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ, நான் தான் அந்த ட்ரிப்பு இன்சார்ஜ். அப்புறம் என்ன உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம்? என்னைய மாத்தினாலும் மாத்தலைனாலும் நான் அந்த ட்ரிப்புக்கு நான் வருவேன், போதுமா? உங்க பேர்லாம் அதுல இருக்கு. அதுலயும் நான் சொல்லிட்டேன், காம்படிஷன் இல்லாமலே எல்லாருமே கூட்டிட்டு போற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, சோர்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு டிசைட் பண்ண பிறகுதான் வைப்பாங்க. நீங்க என்னன்னா கொஞ்சமாச்சும் அதெல்லாம் திங்க் பண்ணுங்கம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? என்ன மேம், இதேதான் மேம் நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையா இருக்கிறது? ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பொறுமை இழந்துருச்சு, சரிங்களா? ஒழுங்கா நீங்க வந்துட்டு டேட் என்னன்னு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு கேட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். எங்க வீட்டுல நான் வந்துட்டு பட்ஜெட் ரெடி பண்ண சொல்ல வேண்டாமா? நான் ஒண்ணும் மத்த பசங்க மாதிரி வந்துட்டு பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. எங்க அப்பா அம்மா அதுக்கு ஏத்தாப்புல தனியா ஒதுக்கணும். நீங்க இப்படி டிலே பண்ணிட்டே போனீங்கன்னா அவங்க வீட்டு செலவை பாப்பாங்களா இல்ல எனக்கு
கொடுக்கறத பாப்பாங்களா? அவங்க அதுக்கு ஏத்தாப்புல வந்துட்டு பிளான் பண்ணி ரெடி பண்ண வேணாமா? ஏன் சின்ன பொண்ணு, பட்ஜெட்டுக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். ஏன்னா இப்ப இவ்வளவு தூரம் நாம புடிச்சு ஏறிட்டு இருக்க. அவங்கள கொஞ்ச நேரம் விடு, கிளாஸ் கவனிக்கலாம். எனக்கு இருக்க பொறுமை போயிரும் போல. பாரு, மத்தவங்க உன்னை திட்டுறாங்க, நான் அப்படியே உன்னை சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நீ ஏன் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்ற? என்னை திரும்பி பாரு சின்ன பொண்ணு, இங்க பாரு. நான் சொல்ற பேச்ச கேட்டியா கேட்க மாட்டியா? சாந்தி, இந்த ஒரு விஷயத்துல என்னை மன்னிச்சிரு சாந்தி. என்னால உன் பேச்சை இதுல கேட்க முடியாது. நானும் வந்துட்டு பார்த்துட்டேன், அவங்க ரொம்ப வந்துட்டு இழுத்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்த்து கேட்கல, நம்மளுக்குள்ள இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி போயிரும். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதை கேட்கறத விட்டுட்டு என்னைய வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது, இப்பதான் கட்சி ஆரம்பிக்க போறாளா? புரட்சி பண்ணிட்டு இருக்கா கிளாஸ் ரூம்ல. இது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கப்ப நீயே சொல்ல. ஊர்ல உள்ள எந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள சும்மா விடுவாங்களா? நீ இல்லதான் சும்மா வந்துட்டு போயிருவியா? ஏன் சாயந்தரம் வந்துட்டு விளையாட போகும்போது அந்த சைடு போயிட்டு உள்ள போயிட்டு வாய, நீ உள்ள போயிட்டு வந்துட்டேன்னா நான் வந்துட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கேன். முடியாதுல்ல. இவங்க அவளோட என்ட்ரி பாஸ் தான் நம்ம போக முடியும். அதான் நம்ம ஸ்கூல்லே ரெடி பண்ணி தராங்க. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? படிக்கிறதுனா கூட நீ இந்த மிட்டம் இல்லைன்னா அடுத்த மிட்டம்ல மார்க் வாங்கிக்கலாம். இப்ப போக முடியாது, அடுத்து எப்பயா போக முடியுமா அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கு? அதை யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணு சொல்றதும் கரெக்டு தான். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனா கூட பிரச்சனை இல்லை, அடுத்த மிட்டம்ல கூட நம்ம மார்க் வாங்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இனிமேல் கிடைக்குமான்னு என்னன்னு தெரியாது. அடுத்த வருஷம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியாது. அதோட அது ரொம்ப விஐபி ஏரியாவா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. எங்கள் வீட்டில் கூட பேசிக்கிட்டாங்க, உங்கள் ஸ்கூலில் எப்படி அதை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வேற கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான். வேணா யோசிச்சு பாருங்களேன். இங்க பாருங்க, மோனி கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்க ரெண்டு பேரும் என் சைடு இருக்கீங்களா மாட்டீங்களா? அதை சொல்லுங்க முதல்ல. மேம் கிட்ட இன்னைக்கு நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நான் யோசிச்சு சொல்றேன் சின்ன பொண்ணு. யோசிச்சு சொல்றேன்னா அப்படியே போயிடு. எங்களோட கேங்ல ஒண்ணு நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அப்புறம் பாத்துக்க, தனியா தான் தெரியணும். அப்புறம் வந்துட்டு சின்ன பொண்ணு மோனின்னு வந்தேன்னா வச்சுக்குவேன், கெட் அவுட் தான். ஏய் சின்ன பொண்ணு, என்ன இந்த இதுக்கெல்லாம் இப்படி பேசுற? நம்ம அப்படியே பழகணும். சரி சரி, எனக்கும் ஓகே தான். டீல். எனக்கும் ஓகே தான். 3 ஓட்டு ஹையஸ்டா இருக்குல்ல. நானும் ஓகே தான். கேட்கலாம் கரெக்ட் தான். உங்களை நான் திருத்த வேண்டியதா இருக்கு. இதுல வேற தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்கு. என்ன பிரச்சனை என்னன்னு கூட ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுதுன்னா யோசிக்கிறது இல்ல, பிரசன்ட மட்டுமே யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு போறோம் 4 பேரும், மேம் கிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்றோம். ட்ரிப்புக்கு போறோம். என்ன ஓகேவா? ஓகே.